புறவியோட நான் நிக்கிறேன். திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் இது இந்த பக்கமா போகுது. இந்த ரூட்ல இந்த மண்டபம் கட்டி வச்சிருக்காங்க. இதுல கண்டிப்பா ஒரு பெரிய கட்டிடம் இருந்திருக்கும். ஆனா கட்டிடங்களுடைய சுவடு கூட இல்லாம இருக்கு. ஐயோயோ, ஒரு கொலை பண்ண பார்த்தங்க. இங்கேயே கிளைமேட் பாருங்க. குற்றாலத்துக்கு போடா, இங்க ஏன்டா சுத்திட்டு இருக்க அப்படிங்கன்னு சொல்லுது. எனக்கு என்ன மயிர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியே வர்றாப்ல. இந்தியானா இந்தியா தாங்க. பாருங்க, 10 லட்ச ரூபா கார்ல பித்தளை அண்டா ஒதுங்குறதுக்கு நல்ல இடம்பா. இருங்க, அப்படியே மழை பொழிஞ்சிட்டு வந்துடுறேன். ஐயா, ஓ திறமைய காட்டு பார்ப்போம். பார்த்துதான் இந்த பக்கம் குற்றாலத்துல இருந்து பயங்கரமா அடிக்க நம்மள தள்ளுது. அண்ணா ஓரமா போங்க, புறவி வருது. பைக்கை ஓட்டணும்னாலே கையில பிடிக்க முடியாதப்பா, கையில பிடிக்க முடியாத சின்ன பிள்ளையா மாறி விடுறான். Hey guys, welcome back to our channel காயல் 92 ரைடர்ஸ். காயல் 92 ரைடர்ஸ். பின்னாடி நம்ம புறவி நிற்கிது. பல காலத்துக்கு அப்புறம் புறவியோடு நான் நிற்கிறேன். அது ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான இடத்துல நிற்கிறேன். இந்த இடத்த பாருங்களேன். பின்னாடி உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, ஒரு பெரிய மண்டபம் மாதிரி தெரியுதா. ஆனால் பெரிய மண்டபம்லாம் கிடையாது, குட்டி மண்டபம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர்லேருந்து, அதாவது திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் இது இந்த பக்கமாக போகுது. இந்த ரூட்டில் இந்த மண்டபம் கட்டி வச்சுருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே தான் ரொம்ப நாளாக எனக்கு ரெகுலராக போயிட்டுருக்க ரூட்டு. இதில் பார்த்த உடனே இதை உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு தோணுச்சு. இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா மடம். அந்த காலத்தில் அந்த பாதசாரிகள் போவாங்க இல்லையா, அவங்களுக்காக கட்டி வச்ச மடம். இதில் படுத்துக்கிடுவாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. உள்ளுக்குள்ளேயும் இருக்குது பார்த்துடுங்க. ஆனால் எல்லா பில்டிங்கும் பழைய காலத்து பில்டிங்கு இடிஞ்சு விழுந்துருச்சு. நான் இந்த மாதிரி பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால தான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். உள்ளே போனாலே அப்படியே பயங்கரமாக இருக்குது. நமக்கு அப்படியே கண் முன்னால் விரியுது. உள்ள இதில் கண்டிப்பாக ஒரு பெரிய கட்டிடம் இருந்திருக்கும். ஆனால் கட்டிடங்களுடைய சுவடு கூட இல்லாமல் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலெலாம் இல்லைன்னா இதுவும் ஒரு இது மாதிரி தான், தங்குற இடம் மாதிரி தான் இருக்குது. பழைய காலத்தில் எந்த அளவுக்கு இலவசமாக பண்ணி வச்சுருக்காங்க. பட் இப்போது அது பயன்படுத்த முடியாமல் இருக்குது. இங்கே பார்க்கும்போதே எவ்வளோ தூரமாக நல்லா ஒரு ஆள் படுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஒரு ஆள் இந்த பக்கம் கால் வச்சு படுத்துக்கலாங்க. திண்ணைகள் அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி திண்ணைகள். அந்த காலத்தில் இது கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கும். இப்போ ரோடு உயரமாகி போச்சு. இது இப்போ கட்டையாகி போச்சு. நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால காட்டினேன். இந்த பாருங்கள், இந்த கதவுலாம் பாருங்களேன். ஐயோ, பழைய காலத்து கதவு அப்படியே இருக்குது. மடம் தான் கம்ப்ளீட்டாக கோயில், ஒரு கோயில் இருக்குது, மற்றபடி மடமாக இருக்குது. யாருனாலும் தங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மடம் இருந்திருக்கு இந்த பக்கம். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், வீடியோவும் ஸ்டார்ட் பண்ணுறேன். எங்கே போகிறேன் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு இங்கேருந்து நான் திருநெல்வேலி போகிறேன். நம்ம புறவியை சர்வீஸ் பண்ண போகிறேன் பார்த்துக்கிங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சர்வீஸ் வந்து வழக்கமாக நம்ம ஃப்ரெண்டுக்கிட்டே விட்டு பார்த்துடுறது. ஆனால் இப்போ ஆயில் மட்டும்தான் மாற்றணும் அப்படிங்கிறனால ரொம்ப டேமேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டியை பாருங்கள். ஐயோ, குப்பைன்னா குப்பை, அப்படியே ஒரு குப்பை. இன்ஜின் ஆனால் தரமாக இருக்குங்க. இன்ஜின் வந்து நம்ம கடைசியாக சென்னையில் வேலை பார்த்ததை விட தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். பாலடைஞ்ச இடம் தான், ஆனால் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் மாதிரி அப்படியே இருக்குது. கட்டிடங்கள் சிதிலமடைஞ்சாலும் அதில் நடந்த நிகழ்வுகள் என்றைக்கும் காரசாரமாக இருக்கும். இதில் யாராவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருந்த ஞாபகங்கள் இருந்துச்சுன்னா என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கருத்து பெட்டியில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்க இந்த ஒரு வியூவில் நம்ம வந்து வீடியோ பார்த்து. பழைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும், இந்த வியூ தான் நமக்கு லடாக் ரைடே இந்த வியூவில் தான் போட்டோம். அது ஒரு காலம், மறக்க முடியாத காலம். அதுக்கப்புறம் கரும்புலி வந்ததுக்கப்புறம் ஒரு அட்வென்ச்சர் டைப்பில் நம்ம நீளமாக இருக்கும் அந்த வீடியோ. முன்னாடி வந்து இதுதான் கம்ப்ளீட்டாக. அதுவும் GoPro 5 வச்சுருப்பேன். அது வந்து நல்லா ஷேக் ஆகிட்டு இருக்கும். இது வந்து ஷேக் அந்தளவுக்கு தெரியல, அது நல்லா ஷேக் ஆகிட்டு இருக்கும். இது ரொம்ப புறவி வந்து ரொம்ப 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 சப்போர்ட்டிவான வண்டி. இன்றைக்கி வரைக்கும் 1,00,000 சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனாலும் ஸ்டில் தலைவன் இன்ஜின் எல்லாம் கை வைக்காத ஓடிட்டு இருக்கு. எவ்வளோ வைப்ரேஷன் ஆகுது பற்றில. ஏய் அனில், ஐயோயோ, ஒரு கொலை பண்ண பார்த்தேங்க. எனக்கு இந்த நாய் குறுக்கால வந்து அடித்து கொண்டா கூட எனக்கு மனசு கஷ்டமாக இருக்காது. நான் அணில் குஞ்சு இருக்குது பற்றிலாம், அணில் குட்டியெல்லாம் அது ரோடு கிராஸ் பண்ணும்போது வண்டியில் அடிபட்டுச்சுன்னா எனக்கு மனசே தாங்காதுங்க. 2 நாள் எனக்கு சரியாக தூக்கம் வர, சாப்பாடு இறங்காது. யாருக்கெல்லாம் உங்களுக்கு அணில் குட்டி மேலே இவ்வளோ பாசம் இருக்கும் என்னைய மாதிரி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சின்ன கிளைமேட்டு சூப்பராக இருக்குங்க. குற்றாலம் நம்மளே வரவேற்கிறதுக்கு மாதிரி இங்கேயே கிளைமேட்டு பாருங்க. குற்றாலத்துக்கு போடா, இங்கே ஏன்டா சுற்றிட்டு இருக்க அப்படிங்கன்னு சொல்லுது இந்த கிளைமேட்டு. நமக்கு குற்றாலத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கே. வாய்ப்பை நம்ம தான் உருவாக்குவேன் எப்போவுமே. ஆனால் இந்த வருஷம் இது வரைக்கும் குற்றாலம் போலங்க. ஓகே, 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டாச்சு. அப்படியே காற்றடிச்சிருவோம். பல நாள் ஆச்சு புறவிக்கு காற்றடிச்சு செக் பண்ணி. தண்டர்பேட்டில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா,
வண்டி சூடானா சுளுக்கு எடுத்துருவான். ஆமாம், சூடு ஆகுறது தான் மேட்ரு. சூடு ஆயிட்டுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவனுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. சும்மா லைட்டாக திருகினாலே 80-90 வந்துடும். பார்த்துருங்க, லைட்டாக கொஞ்சோண்டு திருகினா போதும். ஆனால் அதுக்கு முன்னாடி வண்டி சூடாகிறதுக்கு முன்னாடி வண்டியை முறுக்குனா கூட 50-60 வர்றதுக்கே எனக்கு என்ன மயிறு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியே வர்றாப்புல. அப்புறம் சூடு ஆயிட்டுன்னு வைங்க, என்னை முறுக்குடா அப்படிம்பாரு. அந்த மாதிரி புறவி வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமான பிறவி தான் அது. முன்னாடி போது பார்த்தீங்களா அந்த மீன் வண்டி, இவங்க இந்த டிரைவர்கள்லாம் பாராட்டணுங்க. இப்போ எனக்கு முன்னாடி ஒரு 3 கார் போயிட்டு இருந்துச்சு, அவங்களே ஸ்பீடாக போயிட்டு இருந்தாங்க. அந்த 3 காரையும் ஓவர்டேக் பண்ணி இந்த வந்து நிற்காப்புல. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருந்தோன்னா நான் 2 காரையும் முந்திட்டேன். இவங்களை இவரை காட்டணுன்றக்காக. ஏன்னா இந்த பாருங்க, வெட்டி ஓட்டுறாங்க பற்றிலாம். இவங்க உயிரெலாம் இவங்க கையில் கிடையாதுங்க. இந்த டைமுக்கு மீனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக ஐஸ் போட்டிருப்பாங்க பற்றில, கீழே தண்ணி வளைஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஐஸ் போட்டதுனால இவங்க டைமுக்கு கொண்டு கொடுக்கணுங்கிறக்காக வெட்டி ஓட்டுவாங்க. பாவம் தான். பேய் காற்று அடிக்குதுங்க, பேய் காற்று அடிக்குது. என்னது இது, இவ்வளோக்குள்ள ஆபத்து நம்மை நோக்கி காத்து கொண்டு இருக்கிறதோ? வேறு அடி கொளுத்தி எடுக்குது. ஆடி மாதம் பிறந்தாலும் பிறந்துச்சு இப்படியா? ஆடி காற்றுல அம்மியும் விலகும் பாய்ங்க, பறக்கும் பாய்ங்க. இங்கே பாருங்க, மரம்லாம் என்ன ஆட்டாடுது பாருங்க. அந்த மரத்தை பாருங்க, பெரிய மரம் இப்படி இறங்கி ஏறுது. சும்மா கீழே விழுந்து தொலைக்காத. இந்தியானா இந்தியா தாங்க. இங்கே பாருங்க, 10 லட்ச ரூபா காரில் பித்தளை அண்டா போடு. இதுக்கு போய் குட்டியான தனியாக தூக்கிட்டு வாங்கிட்டு இருக்கணுமா? என்ன வாடகைக்கு எடுத்துட்டு இருக்கணுமா? நாங்கள் எங்கள் வண்டியிலே போட்டு போகிறோம்டா. எவ்வளோ பெரிய பித்தளை பானை. மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு அப்படியே சிலுன்னு சாரலும் சின்ன தூரலும் போடுகிறது. நம்ம உஷாராக போனான்னு நான் வந்து ரெயின் லைனர் மட்டும் வச்சுருக்கேன். ரெயின் பேண்ட்லாம் வைக்கல, ரெயின் லைனர் மட்டும் எடுத்து உருட்டி வச்சுக்கிட்டேன் டேங்க் பேக்கில். சரி, எதுக்கும் யூஸ் ஆகும். மழைகளாம் வந்துருச்சுன்னா, மழை காலம் பற்றிலாம் குழு கிளைமேட் ஆனாலும் ஆச்சு, நமக்கு முட்டிக்கிட்டுல வருது. எங்கிட்ட ஒதுங்க இடம் இல்லை, எல்லாம் காடாக இருந்தாலும் வண்டியோட வேற இடம் இல்லை. பாப்பா கிடைச்சது ஒதுங்குறதுக்கு நல்ல இடம்பா. இருங்க, அப்படியே மழை பொழிஞ்சிட்டு வந்துடுறேன் நான். குறுக்கு வலிக்குதா? ஏன்டா குறுக்கு விளைச்சிக்கிறதுல வலிக்குதா? இங்கேருந்து 50 கிலோமீட்டர் போகிறக்குள்ள குறுக்கு வலிக்கலாம் சொல்கிறியா அப்படின்னா, இல்லை குறுக்கு வந்து வேறு எதுக்காக வலிக்குது. நம்ம இந்த பிளாக் தண்டருக்கு போய் ஒரு அடிபட்டேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருக்கீங்க எல்லோரும். அந்த இதில் தான் வந்து அதுலேருந்து தான் கொஞ்சம் வலிக்குதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. கழிவறைக்கு போகலான்ட்டு சாலை ஓரம் கன நேரம் ஒதுங்கினதில் எனக்கு ஒரு விஷயம் தோணிச்சு, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம லடாக் போகிறோம் இல்லையா, லடாக் போகிறதுக்கு வந்து இன்னுமே நிறைய பேர் ஆர்வமாக இருக்கிய. ஆனால் என்ன, நான் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னதுனால நிறைய பேர் அதுக்கு முயற்சி எடுக்காமல் இருக்கிய. நேற்று ஒருத்தர் ஃபோன் போட்டார் பார்த்துடுங்க, இந்த மாதிரி ப்ரோ எனக்கு கொஞ்சம் லடாக் போகணும் ஆசை, ஆனால் உங்கள் வீடியோ பார்த்தேன் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சுன்னு சொல்கிறீங்க, க்ளோஸ் பண்ணியிருக்கா, ஏதாவது ஒரு ஸ்லாட் இருந்தால் என்னை கூப்பிட்டு போக முடியுமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு என்னடான்னு ஆகிப்போச்சு, என்னடா இது நான் க்ளோஸ் பண்ணேன்னு சொன்னதுனால இது நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. சரி, அது ஒரு சிஸ்டம் வேணுங்கிறக்காக, ஏன்னா அங்கே நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிறக்காக நம்ம வந்து அப்படி சொன்னோம். ஆனால் இப்போ நான் அங்கே உள்ள ஆளுகிட்ட பேசி வச்சுருக்கேன், கொஞ்சம் லேட்டானா கூட ஓகே பரவாயில்ல கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அது உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் முன்னக்கூட்டியே சொல்லுங்கள், போகலாம் அப்படின்னாச்சுன்னா. விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படி இப்படின்லாம் ஒன்றுமே க்ளோஸ் பண்ணலை. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், ஆனால் அந்த க்ளோஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம பண்ணலை இது வரைக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் அப்படி இப்படின்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் ரிஜிஸ்டர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம அந்த ஐடி கொடுத்துருப்பேன், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. 5000 பே பண்ணி உங்களுக்கு ஸ்லாட்டை புக் பண்ணுங்கள், கண்டிப்பாக போகலாம். உங்களுக்கு ரைடிங் கியர்ஸ் என்ன வாங்கணும் அப்படிங்கன்னா கூட அடுத்தடுத்து நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், அதுலேயும் பார்த்து செக் பண்ணிக்கணுங்க. சரியா, இப்போ வாங்க போகலாம், மிச்சம் இடத்த போகலாம், நேரம் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக குற்றாலத்தில் வந்து வர்ற காற்று இங்கே தான் அடிக்குதுங்க. இங்கே பாருங்க, என் கையை நான் ஃப்ரீயாக வச்சுருக்கேன், இப்படி தள்ளுது பாருங்க, உள்ள என் முன்னாடி தள்ளுது. இந்த வாழை மரத்தெல்லாம் பற்றிலாம் என்ன பேயாட்டம் போடுது, பூரா வந்து காற்று எதிர்காற்று. வண்டியை நான் ஃபுல்லாக திருகுனா கூட வண்டி பிக்கப் பண்ணி போக மாட்டேங்குது, அந்த அளவுக்கு காற்று. இந்த பக்கத்தில் அந்த அண்ணா வண்டியை பாருங்கள் எவ்வளோக்குள்ள ஆடுது பற்றிலாம். இப்போ அங்கேருந்து வர்றவங்களுக்கு வண்டி தள்ளிட்டு வரும் காற்று, ஈஸியாக இருக்கும். நம்ம பாருங்க எதிர்காற்றுல அப்படியே போக வேண்டி இருக்கு. என்ன காற்று அப்பா! ஒரு தென்றல் பாடுற மாதிரி ஒரு பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டணும்னு வைங்களேன்,
சொர்க்கம்யா சொர்க்கம்யா. எவ்வளோ தூரம் ஆனாலும் போய்கிட்டே இருக்கலாம். கார்லனா BMW கார் கொடுத்தா கூட இந்த சந்தோஷம் வராதுங்க. ஒரு பைக்கை கொடுத்து பாருங்க, நம்ம பைக்கர்ஸ் என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுறோம் பாருங்க. இதை பார்த்தீங்களா? ஆனால் உண்மையாக சொல்கிறேன், கரும்புலி ஹைவே பார்த்து பல வருஷம் ஆயிட்டுங்க. குறைஞ்சது ஒரு 1.5 வருஷம் ஆயிருக்கும். திருநெல்வேலி தூத்துக்குடி கூட கொண்டு வர்றது கிடையாது நான். இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு NH 44 வந்து சேருது கரும்புலி. ஐயா ஓ திறமையை காட்டு பார்ப்போம். ஹைவேல யாருன உடனே நீ என்ன திறமைசாலின்னு காட்டு பார்ப்போம். உனக்கு தீனி போடுறதுக்கு தாடி கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆமாம், ஒரு 5-6 கிலோமீட்டர் நீ ஹைவேல போகிற பார்த்துக்க. உன் திறமையை காட்டு, சரியா? வா வா வா. கொடியிலே மல்லிகைப்பூ பறக்குதே பூரவி. எப்படி பறக்குது வருங்க தப்பா தலை. 90 கொஞ்சம் அப்படி வண்டியில் ஏறினவுடனே 90. அதான் சொல்லலாம், சூடானா சுழுக்கெடுப்பான் பயம் இல்லை. காற்று தான் இந்த பக்கம் குற்றாலத்துலேருந்து பயங்கரமாக அடிக்க நம்மளை தள்ளுது. மற்றபடி தலை பறக்காமலா. வா வா வா. ஏழை என்ன 120லாம் போகிறா? பரவாயில்ல பரவாயில்ல, போடே போடே. உனக்கு தீனி இன்னைக்கு போ. வண்டி எவ்வளோ பவர் இருக்குங்கிறதுலாம் நான் பார்த்துக்கிடுவேன். முன்னாடி ஒரு காலத்தில் போனவன் தானே இப்படிலாம் நீ. ஏன்னா புரவி இப்படியெல்லாம் அடித்து நொறுக்கி ஓட்டினவன் தானே நீ. போனவன் தானே, என்னையை கூப்பிட்டு போனவன் தானே. அண்ணே ஓரமாக போங்க, புரவி வருது. ஆமாண்ணே ஓரமாக போங்க ஓரமாக போங்க. பாருங்கள் ரொம்ப நல்லவர். புரவியை கண்டு பயந்துட்டார். வைப்ரேஷன் தான் ஜென்ரேட்டர் இன்ஜின் ஓடின மாதிரி இருக்குது நம்ம உடம்புல. ஊருக்கு மேலே போனால் வைப்ரேஷன் குறையாண்டாமா? என்னடா நீங்கள் காற்று தள்ளுது என்ன? இன்னொரு கீரை எதுவும் இருக்கா? இல்லையப்பா, 5வது கீரை வரைக்கும் போட்டாச்சே. 8 மலை. பைக்கை ஓட்டணும்னாலே கையில் பிடிக்க முடியாதப்பா, கையில் பிடிக்க முடியாது. சின்ன பிள்ளையா மாறி விட்றான். அதுவும் நம்ம கரும்புல இருந்துச்சுன்னு வைங்க, அது வேற மாதிரி. தானன 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 தானன. சிங்கமலை. இந்த வண்டி மட்டும் எதுக்கு உடையாம இருக்குன்னு பிரகாஷ்ராஜ் உடைப்பாப்புல அந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க. அதுல நம்ம கரும்புலி பறக்கிறாப்புல. அண்ணே கொஞ்சம் வழி விட்டுக்கிடுங்க. ஆமா உள்ள வந்துடாதிய. பறக்கிறான் நம்ம செல்லக்குட்டி. ஐயோ ஸ்பீடு, கேமரா வேற. பொறுமை 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 சாமி, பொறுமை பொறுமை. 54 தான், பட் 54 தான் காட்டுது. போதும் போதும் போதும். நம்ம கரும்புலியை கஷ்டப்படுத்தினது போதும்யா. விட்டுயா, டே விட்றா, வண்டியை விட்றா, கையேடுறா ஆக்சிலேட்டர்ல இருந்து விட்றானா பாருங்க. காதை இதுக்கு சின்ன பிள்ளைய காதை திருகி விடுவாங்களே அந்த மாதிரி திருகி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். போதுண்டா போதுண்டா, இந்த ஸ்பீடே போதுண்டா, இது போதும் எனக்கு, ரொம்ப சூப்பர் தானேடா அப்படின்னு நம்மளால கிளவிட்டானா அப்போ NH 44 சர்வீஸ் ரோட்டுக்கு இறங்கிடுவோம். திருநெல்வேலி ஊருக்குள்ளே போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இங்கே ஒரு சார்வால் நிற்பாவில். எங்கே போனாவ? டொயட்டா ஷோரூம் முன்னாடி தான் நிற்கனாவ. ஏன்னா அதே முன்னாடி தான் நிற்க. யாரை காணுமே நீங்கள்? ஓகே, நம்ம டெஸ்டினேஷன் வந்தாச்சு. A1 பைக் ஜுவல்ஸுக்கு வந்தாச்சுங்க. அப்படியே என்ன பண்ணுவோன்னா, இந்த உள்ளே போயிட்டு உங்களுக்கு லடாக் போகிறவங்களுக்கோ இல்லை லாங் ரைடு போகிறவங்களுக்கோ என்னென்ன மாதிரி ரைடிங் கியர்ஸ் இருக்குங்கிறத வீடியோ எடுக்க போகிறேன். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஊரில் இருந்து இங்கே வந்ததோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள்.